100 குழந்தை ஒரு அம்மா 100 பெற்க முடியுமா? 100 குடுவையில் பிறந்தது, வானத்திலிருந்து வந்தது 5 பஞ்சபாண்டவர்கள். எப்படி இருந்தாங்க? தர்மத்தில் அறத்தில் வாழணும் இல்லையா? அப்ப தர்மத்தில் அறத்தில் வாழணும்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கையா இருந்தா தானே குழந்தை வரத்துல பிறக்கும். இங்க அன்பும் அறனும் இல்லாம இருந்தா வரவு செலவு கணக்குல இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அன்பும் மரணம் போயிடுச்சு, வரவு செலவு. உன் பாக்கெட் எவ்வளோ இருக்கு, என் பாக்கெட் எவ்வளோ இருக்கு, உன் பணம் என் பணம், இப்படி போயிடுச்சு. நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சேன், என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, உன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? இதெல்லாம் மாத்திட்டு இந்த ரீலை பார்த்து பார்த்து நேரத்தில் தூங்காம நேரம் கழிச்சு தூங்கி நல்ல உணவு 24 மணி நேரம் இப்போ உணவு கிடைக்குது, எல்லா இடத்துலையும் உணவு கிடைக்குது. நான்வெஜ் முன்னெல்லாம் எப்பயாவது இருக்காதான், இப்போ எந்த நேரம்னாலும் நீங்கள் சில்லி சிக்கனா பொரிச்சதா வறுத்ததா எப்போ வேணால் நீங்கள் சாப்பிடலாம். லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. மெடிடேஷன் இல்லை, யோகா இல்லை, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது இந்த ரீலை தான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்க, சினிமாவில் ஆடுறாங்கன்னா அவங்க சம்பளம் வாங்கிட்டு அவங்க தொழில் ஆடுறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி ஆட்டி காமிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அதை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு கூட்டம் அவ்வளோ வியூஸ் போயிடுச்சு, இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு. யூடியூப் எவ்வளோ வியூஸ் போகுதோ எவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கோ பணம் தராங்க. அதனால நெகட்டிவ் இந்த சோசியல் தளங்கள் அத்துணை நெகட்டிவை பரப்பிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த நெகட்டிவை பரப்ப அந்த சோசியல் மீடியாவுக்கு அதை ரன் பண்ணுறவங்களுக்கு பணங்கிறதுனால. அதனால உங்களை என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, சோசியல் மீடியா கத்தி மாதிரி, கத்திக்கு தெரியாது நீங்க ஆளை குத்துறீங்களா பழத்தை வெட்டுறீங்களான்னு. ஆனா புத்தரை நமக்கு தெரியும், நம்ம ஆளைத்தான் வெட்டிட்டு இருக்கிறோமா பழத்தை வெட்டுறோமான்னு. நீங்க பார்க்குற காட்சிகள் எல்லாம் நல்லதை பாருங்க, நல்லதை சாப்பிடுங்க, நேரத்தில் தூங்குங்க, நல்லவர்களோடு பழகுங்க. ஒரு கொட்டாவி வர்றவன் பக்கத்துல போய் நின்னீங்கன்னா 4 கொட்டாவி வரும். நல்ல எனர்ஜி தான் இருக்கிறவங்க பக்கத்துல போய் நின்னீங்கன்னா ஏதாவது சாதிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி